நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வரும் மக்கள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் அலுவலகங்களுக்கு செல்லும் வழியை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக வரைபடத்துடன் கூடிய தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். 400 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில 10க்கும் மேற்பட்ட நுழைவாயில் இருக்கு. புதிதா ஒருத்தர் இங்க வராருன்னு வச்சுங்க, எந்த நுழைவாயில் வழியா எங்க போகணும் அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு வரைபடம் பெரிய அளவில் இங்க வச்சு 4ஆம் எண் நுழைவாயில் அருகே வச்சிருக்காங்க. இதில் பார்க்கலாம், நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மதன் உங்களுக்கு காட்சிப்படுத்துறார். கேட் 1ல இருந்து ஆரம்பிச்சு கேட் 2, கேட் 3 என 10 நுழைவாயில்களையும் விளக்கக்கூடிய இந்த படம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருடைய அலுவலகம் எங்கே இருக்கிறது, அமைச்சர்கள் யார் யாருக்கு எங்கே அறைகள் இருக்கிறது, செயலாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது ஒட்டுமொத்த வரைபடம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால்கள்லாம் போனீங்கன்னா இது மாதிரி வச்சிருப்பாங்க. இதே போன்ற ஒரு இது வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது கண் தெரியாத மாற்றுத்திறனாளிகள் செல்லக்கூடிய பாதையை குறிப்பிடும். வெளியில் உள்ள வரைபடத்தில் போர்டில் மஞ்சள் பகுதியில் இருந்த படம் தான் இந்த படம். இந்த படத்தில் ஒருத்தர் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கையில் ஒரு அவருடைய ஸ்டிக் எடுத்துகிட்டு வராருன்னா இந்த இடத்துல சுரசுரப்பாக இருக்கும். இது இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம கால் வைக்கும் போது இந்த பகுதி சமதளமாகவும், இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அடையாளம் காணக்கூடிய வகையில் அந்த ஸ்டிக் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இங்க வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் என்ன சொல்றாங்க என்பதை நேரிலேயே கேட்கலாம். இந்த வசதிகள்லாம் பாத்தீங்களா? பிரெய்லி முறை உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? அந்த பலகை, இந்த பிரெயில் பலகை வச்சிருக்கனால எங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த பலகையில் என்ன போட்டிருக்குன்னா எந்தெந்த அதிகாரி எங்கெங்கே இருக்காங்கன்னு அதை காட்டியிருக்காங்க. இந்த இது எல்லா இடத்துலையுமே இந்த பலகை வைக்கணும். இந்த ரயில் நிலையம், மாவட்ட கலெக்டரேட் எல்லாமே இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்கணும். கேட் நம்பர் 8 அதில் போட்டிருக்காங்க யூஆர் இயர் அப்படின்ற எழுதப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து எப்படி போகணும் அப்படின்றதையும் நேரடியாக நம்ம பயணிக்கலாம். இந்த பகுதியில் 8ஆம் நம்பர் கேட் வழியாக போகும்போது இங்கே ஒரு வரைபலகை வைத்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எங்கெங்கே யார் யாருடைய அலுவலகம் இருக்கிறது, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கையில் வைத்து தொட்டு பார்த்து பிரெய்லி முறையில் இங்கே அந்த ஆங்கிலத்தில் இதை தெரிந்து கொள்ளக்கூடிய வசதியும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த தலைமைச் செயலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய புதிய வரைபடங்கள் குறித்த தொகுப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.